Hi viewers, Vanakkam and welcome to Student Special YouTube channel. Today in this video, we are going to see about one important thing, that is about job or placement. Because of this corona pandemic situation, many colleges are not conducting any placement. I mean, there are no job fair or any placements. So in this situation, as a student, what you need to do, what are the things you need to follow, and how you can get the job. Like this, we are going to speak in this regard. To speak about all these things and to clarify our doubts, we have one expert, Mr. Noble Das, Training and Placement Department of Mutayamal Engineering College, Salem. I welcome you, sir. Sir, உங்களை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க முடியுங்களா? கண்டிப்பா நரேஷ், thank you for inviting me, and at the outset I thank Student Special YouTube channel for inviting me and provide this opportunity to speak about the current scenarios the students actually facing. So thank you Naresh, exclusively for you. And kandipa, as you given the introduction about me, my name is Noble Das. நான் வந்து ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். So I've been in this particular field in the past 5 years. So முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்ல இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல இப்போ இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து நீங்க வந்து கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு நிறைய சார் சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பா ஐ அக்செப்ட் ஹிஸ் இன்விடேஷன் அண்ட் ஐ எம் ஹியர் டு clarify all your doubts as far as my concern. எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ எஸ், நான் வந்து apart from my career, I'm a learner and I have get certified in AWS and I'm also certified trainer by Wipro. So இதுதான் வந்து என்னோட ஒரு சின்ன பேக்ரவுண்ட் அண்ட் இன்ட்ரோடக்ஷன். So இதுக்கு மேல நரேஷ், யூ கேன் ஸ்டார்ட் தி क्वेश्चंस and so that I can answer. ஓகே சார், இப்போ எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் அப்படின்றது சுத்தமா இல்லை. பிகாஸ் ஆஃப் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றனால எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே பிளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா ஜாப் ஃபேர், ஆன் கேம்பஸ், ஆஃப் கேம்பஸ், இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன? அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எஸ் நரேஷ், ஆக்சுவலா நீங்க சொன்னது மாதிரி ஒரு காமன் மித் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுனா இருக்கு அப்படின்றது மாதிரி லைக் எவ்ரி ஒன் ஆர் சேயிங் தட். பட் ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகல. பட் இந்த ஐடி ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாருமே வந்து ஈவன் லாஸ்ட் இயரும் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் எந்த இடத்துல நமக்கு வந்து இஷ்யூ வந்தது அப்படின்னா லைக் பிபிஓஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒய்? பிகாஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நம்மளோட கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால பை பிசிக்கலா வந்து நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்மளால ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றதுனாலதான் இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லயும் இந்த பிபிஓஸ்லயும் நமக்கு கொஞ்சம் லைக் எவ்ரி இயர் இருக்கிற அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இல்லை. பட் ஐடி ஃபீல்ட்ல அப்படின்றப்போ அவங்க வந்து தே ஆர் ஒன்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு மோடு இருக்கிறதுனால அவங்களுடைய ஒரு இஷ்யூஸ்ல வந்து எதுவுமே வந்து பெரிய அளவுல ப்ராப்ளம் இல்லை. அதாவது அவங்களுக்கு வந்து இது வந்து நான் என்னன்னு சொல்லுவேன்னா மோஸ்ட்லி the IT companies are enjoying this கொரோனா திங் பிகாஸ் இந்த வந்து ஒரு டிஸ்ட்ரப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் அன் அன்பிரசிடென்டட் டைம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது எந்த ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே அப்படின்றது. பட் ஐடி இண்டஸ்ட்ரி வந்து இது வந்து ஒரு லைக் எல்லா ஒரு நெகட்டிவ்லயும் ஒரு பாசிட்டிவ் சூஸ் பண்றது மாதிரியும் பாசிட்டிவ் இருக்கிறது மாதிரியும் இது வந்து ஒரு ஐடிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தான் கண்டிப்பா. பட் இன் ஜென்ரல் எல்லாத்துலயுமே வந்து நமக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கிறது மாதிரி கண்டிப்பா இந்த ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்லயும் பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்ல நீங்க சொன்னது மாதிரி ஒரு பெரிய அளவுல ஒரு இம்பாக்ட் இருந்தது.
ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இதுக்கு மேல வரக்கூடிய பேச்சஸ்க்கு பெரிய அளவுல வந்து இஷ்யூஸ் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல வந்து கேம்பஸ் இன்டர்வியூஸ், ஒரு நல்ல ரெப்யூட்டட் காலேஜஸ்ல வந்து படிக்கிறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கும். ஸோ கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா டீம்ஸ் இருக்கும். ஸோ அந்த டீம்ஸே வந்து அவங்களை ட்ரெயின் பண்ணி கரெக்டா வெளியில அனுப்பிடுவாங்க. பட் நீங்க கேட்டது மாதிரி உங்களோட கன்சர்ன் வந்து லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேரால அவங்களால ஈவன் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நிறைய இஷ்யூஸ் இருந்தது. ஸோ ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றதுனால ஸோ அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு இப்ப வெளியில வந்திருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, பில்ட் த ஸ்கில்ஸ். அவ்வளவுதாங்க. அதாவது ஸ்கில்ஸை வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வந்து லைக் அன் ஓஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பிகாஸ் சின்ஸ் ஐ ஆம் இன் த ஃபீல்ட், நல்லாவே தெரியுது நமக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ த ஒன்லி திங் இஸ், இப்போ எங்க வந்து நமக்கு வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட்ல இஷ்யூ இருக்கு அப்படின்னா, இண்டஸ்ட்ரி ஆர் எக்ஸ்பெக்டிங் எ ஸ்கில்ஃபுல் எம்ப்ளாயி. ஸோ அந்த ஸ்கில்ஃபுல் அப்படின்றதுல தான் நம்மளோட பசங்களுக்கு வந்து கொஞ்சம் இடத்துல வந்து ஒரு பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ அது என்ன ஸ்கில்ல டெவலப் பண்ணணும் அப்படின்றதுலையும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ அடுத்தபடியா என்ன அப்படின்னா, தோஸ் ஹூ ஆர் ஸ்கில்டு, ஓரளவுக்கு வந்து அவங்க பை பார்ன் ஆர் பை லேர்னிங் ஆர் பை பில்டிங் சம்திங் அவங்க வந்து ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்க போய் அப்ரோச் பண்றது? இப்போ வந்து நம்ம நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம், யூஸ்வலா நம்ம ஒரு 5 to 10 years பேக், உங்களுக்கு வேலை கிடைக்கலையா, நீங்க வந்து சென்னை போயிடுங்க, எப்படியாவது ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பட் இந்த சுச்சுவேஷன்ல ஈவன் வி கேனாட் சே லைக் தட் ஆல்சோ, ரைட்? நீங்க சென்னை போங்கன்னா சென்னை ஃபுல்லா லாக்டவுன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க எங்க போவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்றதும், ஒரு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றதும் தெரியாம இருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த டைம்ல வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்றது, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணவங்களுக்கும் என்ன பண்ணலாம், அடுத்தது வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்றதும் ஐ எக்ஸ்பிளைன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட மெயின் கொஸ்டினுக்கு என்னோட மெயின் ஆன்சர் என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டலி உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்க டெவலப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போவும் தேர் ஆர் பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள். ஓகே சார், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணா கண்டிப்பா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னா, கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து, வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து வர, ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு டவுட் இருக்கும், என்ன மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்றது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் தர முடியுங்களா? கண்டிப்பா. அதாவது இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம என்ன அப்படின்றத டிசைட் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய செக்டர்ஸ் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு ஜாப் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருக்கக்கூடாது எப்பவுமே. நம்மளுடைய படிப்புக்கும் நம்மளுடைய பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு நம்மளுடைய ஜாபை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிசிக்கலா போயிட்டு நிறைய ஒர்க் பண்றதுக்கு பிடிக்கும். ஸோ பிசிக்கலா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா தே கேன் லுக் ஃபார் கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோர் அப்படின்றப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் இருக்கு, அசோக் லைலாண்ட் இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு ஃபோர்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இட் கம்ஸ் அட் கோர். இல்லை எனக்கு வந்து பிசிக்கலா வந்து லைக் அந்த ப்ளூ கலர் ஜாப் மாதிரி வேண்டாம், எனக்கு வந்து நான் ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு எனக்கு வந்து நான் ஃபாரின் போகணும் அண்ட் நான் வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து நான் செட்டில் ஆகணும், எனக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் I would just want to work with computers alone and I would just want to use my mental ability rather than physical ability அப்படின்றவங்களுக்கு the only option is IT industry, right? So இது வந்து என்ன ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. ஸோ இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியில என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கும் என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இப்போ ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போகணும்னா எனக்கு என்னென்ன தெரியணும், அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு போகணும்னா என்னென்ன தெரியணும் அப்படின்றது. ஸோ இப்போ நமக்கு மேக்ஸிமம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்கு அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல தான். ஸோ நம்ம இப்போ டிப்ளமோ மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு அவங்க ஜாப் வந்து பிளேஸ் ஆகணும் அப்படின்றது தான். ஸோ அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது, அதாவது நமக்கு ஐடியா இல்லை மேனுஃபேக்சரிங்கா அப்படின்ட்டு.
டிப்ளமோ படிச்சவங்களுக்கு. பிகாஸ் டிப்ளமோ அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்லி மோஸ்ட்லி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல தான் போய் அவங்க பிளேஸ் ஆவாங்க. பட் வேறஸ் இப்போ பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோ ஆர்எல்ஸ் பிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ வந்து இந்த ஒரு இஷ்யூ இருக்கலாம். பிகாஸ் தே ஹாவ் both opportunities. They can get into manufacturing as well as they can placed in IT industries also. So அப்போ ஃபர்ஸ்ட் இதை டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, as you said, மோஸ்ட்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல தான் இருக்கு. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் வந்து நமக்கு அதிகமா இருக்கிறதுனால சப்ளை வந்து பட் ஆஸ் யூ செட் நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பிகாஸ் ஸ்கில்ஃபுல் அப்படின்றது இல்லை. ஸோ என்ன ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் அ ஃப்ரெஷர் எல்லா இண்டஸ்ட்ரியுமே எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னா, the student should be very very good in fundamentals. சரிங்களா? ஃபண்டமெண்டலா வந்து ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். இப்போ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்காரு அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன, இந்த ப்ரோக்ராமிங் எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்காக நம்ம இந்த ப்ரோக்ராமிங் போடுறோம் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சா போதும். ரைட்? அது இல்லாம they can be good in any one programming language like C இருக்கலாம், C++ இருக்கலாம், ஜாவாவா இருக்கலாம். பிகாஸ் எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு வந்து டைரக்டா ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ண மாட்டாங்க. ட்ரைனிங் அப்படின்ற ஒரு 3 or 4 months இருக்கும். ஸோ அந்த 3 or 4 monthsல தான் உங்களுக்கு அந்த பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராஜெக்டோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கில்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டாலே தப்பா நினைக்கிறது பசங்க என்ன அப்படின்னா, நான் வந்து ஜாவால வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், இல்லைன்னா நான் எனக்கு இப்போ பைத்தான்னு சொல்றாங்க, ஸோ பைத்தான்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அப்படின்னு. அது வந்து இண்டஸ்ட்ரியோட ரெக்குவயர்மெண்ட்டே கிடையாது. சரிங்களா? ஃப்ரெஷருக்கு வந்து நீ ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா, ப்ரோக்ராமிங்னா என்ன, எதுக்கு நம்ம ப்ரோக்ராமிங் யூஸ் பண்றோம், ஃபார் லூப் எப்படி போடணும், எதுக்காக ஒயில் லூப் யூஸ் பண்றோம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சாலே இண்டஸ்ட்ரி வந்து தே ஆர் ரெடி டு ரெக்ரூட். ஸோ இது இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி அவங்க படிச்சதோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தேவை. இது இல்லாம இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்னா, ஒரு 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 கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, லைக் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுறீங்களா, இல்ல உங்களால வந்து அதுல இருந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியுதா அப்படின்றத யோசிக்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, லைக் உங்களுக்கு தெரியும் நம்மளோட சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வந்து லைக் எவ்ரி திங் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ லைக் இது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான். ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம ப்ராப்ளம் சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றோம்ல, அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் ஒவ்வொரு சின்ன ரியல் லைஃப் ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் எப்படி பெஸ்டா கொடுக்கலாம், அது வந்து அந்த ஸ்டூடெண்டாலேயே ஆட்டோமேட்டிக்கா லைக் இன்பில்ட்டா இருக்கா, அவங்களால யோசிக்க முடியுதா அப்படின்றது. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல வந்து எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, பை தேர் ஆப்டிடியூட் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு பேசிக்கான நியூமரிக்கல் எபிலிட்டி இருக்கா, லைக் ஒரு சின்ன ப்ராப்ளத்தை டக்குன்னு சால்வ் பண்ண முடியுதா, யோசிக்க முடியுதா, அவங்களோட பிரெயின் வந்து நல்லா ஃபாஸ்டா ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் இந்த ஆப்டிடியூட் கண்டிப்பா செக் பண்ணுவாங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலையும், கண்டிப்பா ஃபார் ஃப்ரெஷர்ஸ். வேறஸ் இதே உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு நீங்க போகிறது மாதிரி இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா அதுல வந்து உங்களுக்கு வேற ஸ்கில் செட்ஸ் இருக்கு. இப்போ அதுல வந்து டிசைனிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிசைனிங் அப்படின்னா யூ ஹேவ் டு யூனோ குட் இன் ஆட்டோகேட், ப்ரோஇ, அது மாதிரிலாம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ்ல நீங்க டிசைனிங்ல உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா இருக்கணும். ஸோ அதுக்குன்னு சில ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்கில்ஸ் நம்ம கொஞ்சம் அப்படின்னா we can get into manufacturing industry also, or else if we are really want to place in IT industry even after you come out from the college அப்படினாலும் there are opportunities once if you have build your skills in such a way. இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஈவன் கோவிடுக்கு முன்னாடியே இருந்ததுனாலும் இந்த கோவிட் டைம்ஸ்ல இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பிளாட்ஃபார்ம் ஒன்று என்ன அப்படின்னா யூடமி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ யூடமி அப்படின்றது வந்து ஒரு வெல் ரெகக்னைஸ்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் எடுடெக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have a hell lot of courses are available irrespective of branches. நீங்க எந்த பிரான்ச் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு அதுல நீங்க ஷைன் ஆகுறதுக்கு கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் லெவலில் நம்ம பே பண்ணி படிக்கிறது மாதிரி இருக்கும். லைக் மினிமம் ஒரு 500 rupees. அண்ட் ஈவன் அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா த கூப்பன்ஸ் ஆர் அவைலபிள்.
ஸோ அந்த கூப்பன்ஸை நம்ம வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஈவன் நம்ம அந்த கோர்ஸை ஃப்ரீயாகவே நம்ம யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். சரிங்களா? ஸோ அப்படி நம்ம அதில் வந்து ஒரு கோர்ஸ் நமக்கு என்ன ஃபீல்டுன்னு நம்ம சொன்னோம்ல, நம்ம எந்த ஏரியாவில் நம்ம ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக 1 or 2 கோர்சஸ் நம்ம யூடமில படிச்சுட்டு அதில் வரக்கூடிய சர்டிஃபிகேஷன்ஸை நம்ம ரெஸ்யூமேல போடும்போது நமக்கு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும். ரைட்? நாட் ஓன்லி யூடமி. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோர்சரா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ இந்த கோர்சராலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ இருக்கு. ரைட்? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு யுடாசிட்டி அப்படின்ட்டு ஒன்று இருக்கு, தென் கான் அகாடமி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வித் வெரி 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 மினிமல் காஸ்ட். ஸோ இந்த ஒரு கோர்சஸை படிச்சுட்டு நம்ம அதில் சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கும் போது ஃப்ரெஷருக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற ரொம்ப நான் ஸ்பெஷலைஸ்டாக ஏதாவது ஒன்றில் போகணும், எனக்கு வந்து ஐ எம் வெரி யூனோ லைக் ஒரு பெரிய கோடர் அண்ட் ஐ எம் அ ஹேக்கர், ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து ஸ்பெஷலைஸ்டாக ஒரு ஏரியாவில் நான் ஷைன் ஆகணும் அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா தே கேன் டைரக்ட்லி கெட் சர்டிஃபைட் ஃப்ரம் பிக் ஜெயின் கார்பரேட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் வெப் சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ AWS வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எதுலன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் அப்படின்றவங்களும் நமக்கு தெரியும். ஸோ மைக்ரோசாஃப்ட் இஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் சர்டிஃபிகேஷன்ஸ் டு தேர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து உங்களுக்கு நிறைய டொமைன்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. கிளவுட்ல இருக்கு, மிஷின் லேர்னிங்ல இருக்கு, அண்ட் ஈவன் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் எக்ஸல் ஆன்வர்ட்ஸ். எக்ஸல்ல இருந்து உங்களுக்கு அவங்க வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்றாங்க மைக்ரோசாஃப்ட்ல. ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா IBM வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது இல்லாம CCNA உங்களுக்கு தெரியும், சிஸ்கோ ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான சர்டிஃபிகேஷன்ஸ். அண்ட் இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் குவைட் லிட்டில் பிட் ஹையர் தேன் த நார்மல் யுடாசிட்டி யூடமில வர்றதை கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் காஸ்ட். பட் இது வந்து ஆஸ் அ ஃப்ரெஷராக உங்களுக்கு வேணுமா அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் உங்களோட பேஷனை பொறுத்து நீங்க இது பண்ணலாம். பட் கண்டிப்பா ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா யூடமி அண்ட் யுடாசிட்டியில உங்களோட கோர்ஸ்க்கு உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தெரிஞ்ச மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணி அதுல கண்டிப்பா சர்டிஃபை வாங்கி வச்சிருக்கும் போது உங்களுக்கு அந்த ரெஸ்யூமேல போடும்போது இன்டர்வியூல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு எட்ஜ் கிடைக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஓகே சார், ஃபைன், சூப்பர். நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா இந்த கோர்சஸ் எல்லாமே ஃப்ரெஷர்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க, நோட் பண்ணுவாங்க. அதை வந்து சர்டிஃபிகேட் அந்த கோர்சஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்றப்ப கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஓகே சார், ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னப்ப ஒரு பாயிண்ட் நீங்க மென்ஷன் பண்ணீங்க, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல சென்னை இல்லை அப்படின்னா பெங்களூர் எல்லாம் போக முடியாது, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இருக்கு, ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை பத்தி சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா. என்ன அப்படின்னா இப்போ வந்து கம்பெனிஸ் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து ஃப்ரெஷரை ரெக்ரூட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பை காலேஜஸ். சரிங்களா? காலேஜஸ்ல இருந்து மட்டும்தான் வந்து ஃப்ரெஷர்ஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க எப்படி ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டெஸ்டிங் ஏஜென்சிஸ் வச்சிருக்காங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க எல்லாருமே இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஈவன் இந்த ஒரு ஐடியா வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ஃப்ரெஷர்ஸா வந்து ஒன்லி இப்போ ரெக்ரூட்மெண்ட் வந்து த்ரூ ரெப்யூட்டட் காலேஜஸ்ல தான் நடக்கும். சரிங்களா? டெஸ்டிங் ஏஜென்சிஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் தான். ரைட்? ஸோ இந்த டெஸ்டிங் ஏஜென்சிலையும் பாத்தீங்கன்னா டெஸ்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் நடந்துட்டு இருக்கு. 2 times எவ்ரி இயர் நடக்கும். ஸோ அந்த டெஸ்ட் நம்ம யாருனாலும் அட்டன் பண்ணலாம். ரைட்? ஸோ வித் மினிமல் காஸ்ட் அகெயின். ஸோ நீங்க அதை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் டெஸ்டிங் கம்பெனி ஏஜென்சிஸ் வந்து நிறைய கம்பெனிஸோட டைப் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து டைரக்டா உங்களுக்கு இன்டர்வியூ கால் பண்றாங்க. இது வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து லைக் ஃபேக்கோ இல்லை எதுவுமே கிடையாது. நீங்க வந்து யூ கேன் யூனோ வெரிஃபை எவ்ரி திங் இன் த இன்டர்நெட் அண்ட் எவ்ரிவேர். ரைட்? ஸோ அது மாதிரி உள்ள இதுதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ அது மாதிரி ஒரு 3 டெஸ்டிங் ஏஜென்சிஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ அந்த கம்பெனியில AMCAT அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்கு. சரிங்களா? AMCAT AMCAT. ஸோ அந்த AMCAT டெஸ்ட் வந்து நீங்க அட்டன் பண்ணுனீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் இருக்கும். உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்றது மாதிரி அந்த மாடியூல்ஸை சூஸ் பண்ணிட்டு
அதுல நீங்க ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அவங்க. அந்த டெஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா லைக் தே வில் கிவ் யூ த கம்ப்ளீட் ஒரு அனலைசிஸ் உங்களை பத்தி, உங்களுடைய எதுல நீங்க ஸ்ட்ரென்த் இருக்கு, உங்களுக்கு எதுல வீக்னஸ் இருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு அதுல வந்து ஒரு மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மார்க்ஸை பேஸ் பண்ணிட்டு டைரக்டா நீங்க உங்களோட அந்த மார்க்ஸை வந்து அவங்க எல்லா கம்பெனிஸ்க்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனிஸ் வந்து டைரக்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்ஸ் யுவர் மார்க்ஸ் ஆர் குட், தே வில் டைரக்ட்லி சென்ட் யூ அண்ட் இன்டர்வியூ கால். டைரக்டா இன்டர்வியூ தான் உங்களுக்கு இருக்கும். செகண்ட் ரவுண்டு தான் டைரக்டா, எந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டும் இருக்க மாட்டாங்க. இன்டர்வியூ நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டைரக்ட்லி யூ வில் கெட் அன் அப்பாயின்மெண்ட், ரைட்? இது வந்து ஆம்கேட் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கோக்யூப்ஸ் அப்படின்றது, COCUBES, கோக்யூப்ஸ், சரிங்களா? ஸோ இது வந்து அடுத்த ஒரு கம்பெனி டெஸ்டிங் ஏஜென்சி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலிட்மஸ், ELITMUS, இலிட்மஸ் அப்படின்றது ஒரு டெஸ்டிங் ஏஜென்சி. இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு TCS அப்படின்ற ஒரு கம்பெனி தெரியும். அது எவ்வளோ பெரிய கம்பெனி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ TCS வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பெனிஃபிட் பண்ணணும் அப்படின்றதுனால TCS ION அப்படின்ற ஒரு ட்ரைனிங் பிளாட்ஃபார்மை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ TCS ION. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு பேர் NQT அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நேஷனல் குவாலிஃபையர் டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட் மூலமாகவும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே வந்து ஓப்பன் டு எவ்ரி ஒன். இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் காஸ்ட். ஸோ எவ்வளோ காஸ்ட் இருக்கும் சார் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக லைக் 1000 to 2000 rupees மேக்ஸிமம் இருக்கும், சரிங்களா, ஃபீஸ். ஸோ இந்த ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிட்டு ஒரு எக்ஸாம் ஆன்லைன்லேயே எழுதிட்டு உங்களுக்கு ஸ்கோர் வரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கோரை வந்து அவங்க கம்பெனிஸ்க்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனிஸ்லேருந்து யூ வில் கெட் டைரக்ட் கால். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த டைம்லையும் நீங்கள் ஆன்லைன்லேயே இதை பண்ணலாம். இதுக்கு வந்து என்ன மாதிரி சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கும், இது என்ன டெஸ்ட்டில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன ஸ்கில்ஸ் தான். they will ask numerical ability, உங்களுடைய குவான்ஸ் லெவல் எப்படி இருக்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. உங்களோட வெர்பல் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க, ஐ மீன் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். அடுத்தது உங்களோட ரிட்டர்ன் கம்யூனிகேஷன், சம்டைம்ஸ் வந்து உங்களோட எஸ்ஏஸும் எழுத சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு 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 ஜென்ரல் டாபிக் கொடுத்து அதில் நீங்கள் டைப் பண்ணணும் எஸ்ஏ. அது இல்லாமல் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணலாம், நாட் ஓன்லி கம்ப்யூட்டர். ஈவன் இஃப் யூஆர் ஃப்ரம் ECE பேக்ரவுண்ட் யூ கேன் சூஸ் ECE. இஃப் யூ ஆர் ஃப்ரம் EEE யூ கேன் சூஸ் EEE. உங்களோட டொமைன்லேயே நீங்கள் பண்ணலாம். அந்த டொமைனில் வந்து கண்டிப்பாக கம்பெனிஸ் இருக்குது, பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரைட்? ஸோ இது எல்லாமே வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யூ கேன் டேக் இட் அட் எனி டைம். அண்ட் உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு நீங்கள் பே பண்ணி இந்த எக்ஸாமை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் 100% there is a chance you can get placed in a well reputed companies. ஸோ அதில் என்னென்ன கம்பெனிஸ் வந்து டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லாமே பிக் ஷாட் கம்பெனிஸ். அண்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் மினிமம் 3 lakh per annum as a fresher. எந்த ஒரு கம்பெனியுமே மினிமம் 3 lakh கொடுப்பாங்க. மேக்ஸிமம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 8 lakhs. ஓகே சார், இந்த காஸ்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு எக்ஸாமுக்கு தனித்தனியா பே பண்ணுங்களா, இல்ல வந்து 1 year once இல்ல அப்படின்னா கம்ப்ளீட்டா எக்ஸாம் பாஸ் பண்ற வரைக்கும் அந்த அமௌண்ட் தான் அப்படின்ட்டு ஏதாவது ஆஃபர் இருக்குங்களா? இல்லை நரேஷ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TCS NQTயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் பே பண்ணணும். அதே வந்து ஆம்கேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பே பண்ணால் ஐ திங்க் டூ டைம்ஸ் யூ கேன் டேக் த எக்ஸாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஒரு 3 months கேப்பில் இல்லைனா 6 months கேப்பில் யூ கேன் டேக் 2 exams. அதில் பெஸ்ட் ஸ்கோரை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ பட் நாட் லைக் அ லைஃப் டைம் ஆஸ் யூ செட். நம்ம பாஸ் ஆகுறது வரைக்கும் நம்ம எத்தனை டைம்னாலும் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. இட்ஸ் லைக் மேக்ஸிமம் ஒரு 1 yearக்கு ஒன்ஸ் தான். அதாவது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் நாட் லைக் ட்ரையல் அண்ட் எரர்ல நம்ம எடுக்கக்கூடாது. எடுத்தா நமக்கு லாஸ். ஓகே, நம்ம கம்ப்ளீட்டா வந்து ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இது எடுக்கணும் இந்த டெஸ்ட். திஸ் இஸ் நாட் லைக் ஓகே நம்ம இப்போ ஒரு டைம் எடுத்து பார்க்கலாம், வந்தா வரட்டும், வரலனா இல்லை, TNPSC எக்ஸாம் மாதிரி எல்லாம் எடுத்தோம்னா நமக்கு லூஸ் தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் பே பண்ணிட்டு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அவ்வளோத்துக்கு நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஆஸ் அ ஸ்டூடெண்டா. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதோடைய பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, ரைட்? நான் என்ன வேணா ஒரு 2 உங்களுக்கு வெப்சைட் சொல்றேன். ஃபேஸ் ப்ரெப் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகே, ஃபேஸ் அப்படின்றது ஃபேஸ் FACEPREP. ஸோ அந்த வெப்சைட்ல உங்களுக்கு கம்ப்ளீட் அனலைசிஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃப்ரெஷர்ஸோட என்கேஜ்மெண்ட் எல்லாமே அதில் இருக்கும்.
அது இல்லாம ப்ரெப்இன்ஸ்டா அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு, PREPINSTA ப்ரெப்இன்ஸ்டா. அது இல்லாம 6phrase அப்படின்ற ஒரு கம்பெனி, அவங்களும் ஒரு வெப்சைட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். ஆஸ் அ ஃப்ரெஷரா நம்ம எப்படி என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி போகணும், என்ன எப்படி ப்ராசஸ், எவ்ரிதிங் யூ கேன் ஹேவ் இன் தோஸ் வெப்சைட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ரிசோர்சஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்க ப்ரிப்பரேஷனும் எப்படி பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க இந்த வெப்சைட்ஸ்ல. இப்போ ஆம்கேட்டுக்குனா ஆம்கேட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத இந்த வெப்சைட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. கோக்யூப்ஸ்னா அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஈவன் அவங்க கூப்பன்ஸும் சம்டைம்ஸ் வந்து தே கேன் ஆஃபர். ஸோ அது மாதிரி நம்ம தான் இதுக்கு மேல வந்து நம்ம வந்து ஒரு ரிசோர்சஸ் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு கோ அண்ட் டிக்கர். அவங்க வந்து உள்ள வந்து போக போக தே கேன் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸ். அண்ட் லாஸ்டா ஒன்னு இதோட ஆட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ டெலகிராம் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. ஸோ அது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. அதை வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது எனக்கு தெரியல. பிகாஸ் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் அதுல நிறைய மூவிஸை வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆமா, அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, கேள்விப்படுறேன். பட் யூ நோ வாட், டெலகிராம் இஸ் அ பியூட்டிஃபுல் ஆப் வேர் யூ கேன் கெட் லாட் ஆஃப் பெஸ்ட் கம்யூனிட்டிஸ். நம்ம அதில் போய் சர்ச் பண்ணும்போது ஈவன் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 100 குரூப் வரும். ஸோ 100 குரூப்லேயே எதில் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்து நீங்கள் அதில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குரூப்பில் வி வில் கெட் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். நமக்கு நிறைய இந்த ரிசோர்ஸஸ் தான் நமக்கு தேவை. இப்போ நமக்கு வந்து எந்த இடத்துல என்ன கிடைக்குதுன்னு தெரியல நம்ம பசங்களுக்கு. இப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி ஒரு புவர் ஃபேமிலி, புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு ரூரல்ல இருந்து வர்றவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டெலகிராம் ஆப்ல கிடைக்குது. ஸோ டெலகிராம்ல ஃபேஸ்லயும் இருக்காங்க, கோக்யூப்ஸ் இருக்காங்க, ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க. நீங்க எல்லாத்துக்குமே ப்ரிப்பரேஷன் அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ டெலகிராமை வந்து நீங்க எவ்வளோத்துக்கு பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க சர்ச் பண்ணா போதும், என்ன கீவேர்டோட சர்ச் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு அதுல குரூப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே நோபல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் எக்ஸ்பிளைனிங் அபவுட் மெனி திங்ஸ். உங்களோட பிஸி ஷெடியூல்ல இந்த அளவுக்கு ரொம்ப டீடைல்டா நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. லைக் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் பத்தி அண்ட் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பத்தி, மெயினா ஒரு ஃப்ரெஷரா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஃப்ரெஷருக்கு யாருக்கெல்லாம் ஜாப் இன்னும் கிடைக்கலையோ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஐ ஹோப் சோ. அண்ட் ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ரிகார்டிங் இந்த பிளேஸ்மெண்ட், ஜாப் ஆர் இந்த டெஸ்டிங் ஏஜென்சி, இதை பத்தியெல்லாம் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you so much.